என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் நான் ஆரம்பித்த அனைத்தையும் நானே முடிக்கின்றேன். இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சரியாகிவிடும். ஆம் செல்லமே, இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் என்னால் நடந்தவையே. அவை அனைத்தும் என்னால் தான் செயல்படுத்தப்பட்டது. என்னால் நிர்ணயிக்கப்பட்ட நிகழ்வுகள் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீயும் ஒரு கருவிதான். நீயாக எதையும் செய்யவில்லை. நீயாக யாரையும் சந்திக்கவில்லை. எந்த நிகழ்வுகளும் உன்னால் செயல்படுத்தப்படவில்லை. உன்னை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டே எல்லாவற்றையும் நான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தான் செயல்படுத்தினீர்கள் என்றால், எதற்காக அப்பா எனக்கு இத்தனை வழிகளை கொடுத்தீர்கள் என்று கேட்கின்றாயா? எதற்காக அப்பா என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை கஷ்டமான நிகழ்வுகளை நடத்தினீர்கள் என்றுதானே கேட்கின்றாய்? உனக்கு வலிகளையும் ரணங்களையும் கொடுப்பதற்காக இந்த நிகழ்வுகள் நடத்தப்படவில்லை. என் தங்கமே, நிகழ்வுகளை நான் நடத்தினாலும் அதில் சிறு சிறு முடிவுகளை நீயேதான் எடுத்தாய். அதற்கான உணர்வுகளையும் நீதான் சுமந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் தான் இத்தனை சிக்கல்களுக்கு உள்ளாகிவிட்டாய். இவையெல்லாம் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தப்பட்டன என்று நீ கேட்டால், காரணங்கள் இல்லாமல் எதுவும் நடத்தப்படவில்லை. ஒரு சில காரணங்கள் உன்னை பொறுத்தே அமையும். உன்னுடைய பூர்வ ஜென்ம நன்மை தீமைகளின் பலன்களும் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களும் தான் இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கான முக்கிய காரணங்களாகும். ஆனால் ஒரு சில நிகழ்வுகளில், நான் வேறு ஒருவருக்காக நடத்திய நிகழ்வுகளில் நீ ஒரு கதாபாத்திரமானாய். உன்னை கருவியாக்கி அவர்களுடைய கர்மாக்களை நான் தீர்க்க வேண்டியிருந்தது. உன்னை முன்னிறுத்தி அவர்களுடைய கணக்கை நான் தீர்த்து வைத்து விட்டேன். அதில் தான் நீ சிறிது காயப்படுத்தப்பட்டு விட்டாய். ஆனால் அந்த காயங்களும் உன்னுடைய கர்மாக்களை ஆற்றுவதற்காக வழிகளாக செயல்பட்டது. சரியப்பா, எதற்காக என்னை தேர்ந்தெடுத்தீர்கள்? எதற்காக என்னை முன்னிறுத்தி இத்தனை நிகழ்வுகளை நடத்தினீர்கள் என்றெல்லாம் நீ கேட்டால், இவை அனைத்தும் தெய்வ கணக்கு கண்மணி. இவை அனைத்தும் தேவ ரகசியம். உன்னை சுற்றி இந்த நிகழ்வுகள் நடப்பதும், இந்த நிகழ்வுகள் நடக்கும் போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதும், யாரெல்லாம் உனக்கு ஆறுதல் கூறுகிறார்கள் என்பதும், யாரெல்லாம் உன்னை புறம் பேசி காயப்படுத்துகிறார்கள் என்பதும், யாரெல்லாம் உன்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் கணக்கு வைப்பதற்காகவே தான் இத்தனை நிகழ்வுகளும் நடத்தப்பட்டது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இவ்வாறு நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கான காரண காரியங்களை இறைவன் சொல்லிக் கொண்டிருப்பதில்லை. ஆனால் பெருமாளின் பிள்ளையான நீ, உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உன்னுடைய நன்மைக்கானது என்பதை உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும், உனக்கு காரணங்கள் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், உனக்கு ஒரு கெடுதலையும் நான் உனக்கு அருகில் அண்ட விடமாட்டேன். இது இந்த பெருமாளுடைய வாக்கு. எல்லா செயல்களிலும் ஒரு சிறு நன்மையேனும் உனக்காக நான் வைத்திருப்பேன். அனைத்து கெட்ட நிகழ்வுகளும் கெட்டதல்ல. அனைத்து கெட்ட நிகழ்வுகளிலும் ஒரு நல்ல நிகழ்வு மறைந்திருக்கும். அதை நீதான் கண்டறிய வேண்டும். உனக்கு நன்மை தராத விஷயங்களையும், உனக்கு தீங்கை தரும் விஷயங்களையும் நான் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் உன்னுடைய நன்மைக்காகவே நடத்தப்பட்டன. அதிலிருந்து நீ பெறக்கூடிய பாடங்கள் ஏராளம். அவற்றை கொண்டு நீ எதை வேண்டுமானாலும் இவ்வுலகில் ஜெயிக்கலாம். பெருமாள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் நன்மை இருக்கும் என்பதை மட்டும் நீ உறுதியாக நம்பி உன்னுடைய செயல்களை திறம்பட செய்து வா. இது நாள் வரையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் என்னால் நடத்தப்பட்டது. இதுவரை நீ வெறும் பொம்மையாக மட்டுமே இருந்தாய். உன்னை ஆட்டுவிக்கும் கயிற்றின் சரம் என்னுடைய கைகளில் இருந்தது. ஆனாலும் கயிற்றை மீறி நீ எடுத்து வைத்த சில அடிகளால் மட்டுமே உனக்கு காயங்கள் ஏற்பட்டு விட்டது.
அதனால் மட்டுமே நீ இத்தனை வலிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். இப்போது உன்னுடைய சரத்தை நான் இறுக பற்றிக் கொண்டேன். இதன் பிறகு உன்னால் என்னை மீறி எதனையும் செய்ய முடியாது. இதன் பிறகு உன்னுடைய வாழ்நாளில் நடக்கப் போகும் ஒவ்வொன்றும் நீ என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நானே உன்னுடன் இருந்து உனக்கு தெரிவிப்பேன். இதுவரை நீ அனுபவித்து வந்த வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இதன் பிறகு ஒவ்வொன்றாக தீர்ந்துவிடும். பெருமாளே பெருமாளே என்று நீ அனுதினமும் என்னை அழைத்தது வீணாய் போகவில்லை. இதோ உன்னுடைய அப்பா உன்னை காக்கவும் உன்னுடைய கரங்களை பிடித்து உன்னை கரையேற்றுவதற்காகவும் தான் ஓடோடி வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஆரம்பித்த இந்த ஆட்டத்தை நானே முடித்து வைக்கின்றேன். என்னால் ஏற்பட்ட கோணல்கள் அனைத்தையும் நானே சரி செய்து விடுவேன். இதன் பிறகு சுபமங்கல நிகழ்வுகளால் உன்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷப்படுத்தப் போகிறேன். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ எந்த தவறையும் செய்யவில்லை. தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த சிறு சிறு தவறுகளையும் நான் சரி செய்து விடுவேன். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் குழந்தையே, உன்னை நான் சில நாட்களாக கூர்ந்து கவனித்து வருகின்றேன். பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை. இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் உணர்த்தி இருக்கின்றேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப அதே மாயை வலையில் சிக்கி தவிக்கின்றாய். அதிலிருந்து வெளிவரத் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது உனக்கான ஒன்றை கூறுகிறேன் கேள். ஒரு உறுதியான காரணம் இருக்கும். சந்தோஷமான நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நிச்சயம் காரணம் இருந்துதான் ஆக வேண்டும். நான் என்று உன்னுடைய கரம் பற்றினேனோ அன்றிலிருந்து இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என்று வாக்களித்திருக்கின்றேன். எனவே கலங்காதே என் குழந்தையே. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு. நீ அழுது ஏங்கிய நாட்கள் போதும். நீ காத்திருந்து கலங்கிய நாட்கள் முடிவடையப் போகின்றது. இனி நீ யாரையும் தேடி போக வேண்டாம். இதன் பிறகு அனைத்தையும் உன்னை தேடி வரவழைக்கின்றேன். காத்திருந்த காலங்களெல்லாம் விலகி உனக்காக காத்திருக்கும் நாட்களை நான் உண்டாக்கப் போகின்றேன். குழந்தையே, காத்திருந்த நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது. இதன் பிறகு உன் வாழ்க்கையில் நீ உயரமாக மின்னப் போகின்றாய். இனி துயரங்களை விடுத்துவிடு. உன்னுடைய கண்ணீர் காலங்கள் ஓய்ந்து போயின. நீ ஏங்கி காத்திருந்த நாட்கள் தேய்ந்து போயின. இனி எதற்காகவும் கவலை கொள்ளாதே, கண்ணீர் விடாதே. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும். கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் காத்திரு என் தங்கமே. என் குழந்தையே, பொற்காலம் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும். மகிழ்ச்சியான எதிர்காலத்தோடு சீரும் சிறப்புமாய் செல்வ செழிப்புமாய் நீ வாழப் போகின்றாய். என் அருளை நீ பெற்று விட்டதால் சகல செல்வங்களும் உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உனக்கு துணையாக என்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். இதை எப்பொழுதும் மறந்து விடாதே என் தங்கமே.